இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், அறிவில்ல உனக்கு? எதுக்கு இப்ப ஸ்மோக் ஆன் பண்ண? சாரி மேடம், அது ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் போய் அதை ஆஃப் பண்ண ட்ரை பண்ண மேடம், ஆனா அது ஆஃபே ஆகல. இதுக்குதான் உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் வேலைக்கே வைக்க கூடாது. என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போ. அம்மா, நாங்க வந்த வேலை முடிஞ்சுச்சு. சேதுபதி ஐயாவோட பேரன் கலசத்துல நவதானியத்தை போட்டு பூஜையை நல்லபடியா முடிச்சிட்டாருமா. நாங்களும் இங்கே தானே இருக்கோம். எப்ப பூஜை முடிஞ்சது? அம்மா, புகை கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சுல்ல, அப்பதான் பெரிய ஐயாவோட பேரன் பூஜையை முடிச்சிட்டாப்ல. இவ்வளவு தூரம் வந்து எதையும் நிரூபிக்க முடியாம போயிடுச்சு. வழக்கம் போல நம்மளை ஏமாத்திட்டாங்களே. சித்தப்பா, நாம கண்கொத்தி பாம்பா இருந்தோம், புகையை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி காரியத்தை சாதிச்சிட்டானுங்களே. சரி சரி, எப்படியோ பூஜை முடிஞ்சது இல்ல, கிளம்புங்க கிளம்புங்க. எங்க ஃபங்க்ஷன் நடக்கணும். ஐயா, இதை நீங்க வாங்கிக்கோங்க. கொடுப்பா. சரியா, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. நான் என் பிள்ளையோட கல்யாண நாள் விசேஷத்துல கலந்துக்கிட்டு வரேன். நல்லது, வாங்கயா போலாம். வாங்கப்பா. அக்கா, நான் சொன்ன மாதிரியே உன் டிரைவர் மாப்பிள்ள தானே கலச பூஜை பண்ணா? இல்ல, பூஜையை செஞ்சது நம்ம மாப்பிள்ள இல்ல, சேதுபதியோட பேரன் இவன் தான் செஞ்சான். ஒரு நிமிஷம், இன்ட்ரோடக்ஷன் ஓவரா? ஸ்மாலத்தை நான் தான் செஞ்சேன். என்ன, அத பாக்குறதுக்கு நீங்க இங்க இல்லன்றதுதான் சின்ன வருத்தம். என்னக்கா சொல்ற? வாய்ப்பே இல்ல. இல்லடி, இவன் தான் செஞ்சான். நீ பாத்தியா? அவ பூஜை பண்ணத நீ பாத்தியா? இல்லடி, அப்பதான் ஸ்மோக் அதிகமாகி என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. அக்கா, இதெல்லாம் உன் அருமை மாப்பிள்ளையோட வேலையாதான் இருக்கும். அதேபடி கரெக்டா கலச பூஜை செய்யும் போது மட்டும் ஸ்மோக் அதிகமாகும். வழக்கம் போல உங்களுக்கு டவுட் வந்துருமே. அத்த, பூஜை நடக்கும்போது நான் உங்க பக்கத்துல தானே இருந்தேன், நீங்களே சொல்லுங்க. ஆமா சந்திரா, மாப்பிள்ளை என் பக்கத்துல தான் இருந்தாரு. இல்ல, இவன் போய் சொல்றான். பூஜையை இவன் தான் பண்ணிருக்கணும், எனக்கு நல்லா தெரியும். சும்மா என் மேல தேவையில்லாம பழி போட்டுட்டு இருக்காதீங்க. எப்பதான் என் மேல சந்தேகப்படுறதை நிறுத்த போறீங்க? உண்மையை ஒத்துக்கிட்டா நான் ஏன் சந்தேகப்பட போறேன்? சந்திரா, இங்க ஒரு நல்ல விஷயம் நடக்க போற நேரத்துல எதுக்கு தேவையில்லாம நீ மாப்பிளைய பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்க? சரி, நீ ஹாஸ்பிடலுக்கு போனியே, டாக்டர் என்ன சொன்னாங்க? அப்படி கேளுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கையெல்லாம் செக் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோம் சின்னத்தை, பிபி சுகர்லாம் செக் பண்ணிட்டு போலான்னு சொன்னேன். கேட்காம எங்க அக்காவை பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. என்னன்னு கேளுங்க நீங்க. வாட்? ஸ்மாலத்துக்கு அடிபட்டுச்சா? ஸ்மாலத்தை எங்க எங்க? சாரிப்பா. அடிபட்டதுல பிராக்சர் எதுவும் இல்ல, நார்மலா தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லக்கா. ரொம்ப சந்தோஷம். அக்கா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. ஏய், நீ எதுவும் சொல்ல வேண்டாம், பேசாம விடு. அக்கா அக்கா, அங்க பாரு, என்ன பார்த்து எங்க தலை பஸ் இருக்கிறான், அங்க பாருக்கா. அக்கா, நீ பார்த்த உடனே மாத்திட்டான். இவன் நல்லா நடிக்கிறான்க்கா. சந்திரா, உன்கிட்ட வாதாட இப்ப எனக்கு நேரம் இல்ல. முதல்ல ஃபங்க்ஷனை நல்லபடியா முடிக்கணும், சரியா? வா மாமா, நீங்க ஸ்டேஜுக்கு போங்க. மாப்பிள்ள, கலசத்துக்கு பூஜை பண்றதுக்காக மண்டபத்துக்கு எடுத்துட்டு வரேன்னு சொன்னதும் நான் அப்படியே ஆடி போயிட்டேன் மாப்பிள்ள. ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமாவே இருந்தேன். நல்ல வேளை, கடைசி நேரத்துல உங்க புத்திசாலித்தனத்தால எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. நாமளும் மாட்டிக்காம தப்பிச்சோம். சகல, சின்னத்தையும் ஆல் டைரக்ஷன்ல இருந்து நம்மள அட்டாக் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நாம அவங்களுக்கு டிமிக்கி கொடுத்து அவங்க மூஞ்சில கரிய பூசிட்டு தானே இருக்கோம். இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் மாமா. இவங்க ஹெல்ப்பால தான் எல்லா பிரச்சனையும் ஈஸியா சால்வ் பண்ண முடிஞ்சது. மாப்பிள்ள, இதையெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணு சொல்லாத. நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமை. நீ எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்க, அதுக்கெல்லாம் முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மாப்பிள்ள. ஆமா கார்த்தி, எனக்கும் நீ எவ்வளவோ செஞ்சிருக்க.
உனக்காக எது செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். அட விடுங்க சகல, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நமக்குள்ள? நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இப்படி அனுசரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி உதவி பண்ணிக்கிறது தானே. எப்பா, அன்னைக்கு என் ஒய்ஃபுக்கு பிளட் தேவைப்படும் போது நீ எப்படி அவளை காப்பாத்த ஓடி வந்து உதவி பண்ண? அதுக்கு மேலயாப்பா? ரேவதி, ஆ? எல்லாம் பேக் பண்ணிட்டல? பண்ணிட்டே இருக்கேன். ஏர்போர்ட்டுக்கு இன்னும் 2 மணி நேரத்தில் போய் ஆகணும். எங்கேயும் டிலே ஆகக்கூடாது, அப்புறம் எல்லாம் சொதப்பிடும். இது எல்லாத்தையும் விட வீட்டில் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி கிளம்பணும். சரி, நீ பேக் பண்ணு, நான் கார் ரெடி பண்ணி வைக்கிறேன். என்ன மாப்பிள்ள? ஆ? அது கார் சாவி கீழே விழுந்துருச்சு அத்தை. கார் சாவியை கீழே போட்டுட்டு தேர்ற அளவுக்கு பொறுப்பா இருக்கல்ல? ஏய், தவறி கீழே விழுறது சகஜம் தானே. அதுக்கு சொல்லலக்கா. சில பேர் சில விஷயங்களை தவற விடவே கூடாது. டிரைவர் சாவியை தவற விடக்கூடாது, பொண்டாட்டி புருஷனை தவற விடக்கூடாது. அதே மாதிரி வார்த்தைகளையும் தவற விடக்கூடாது. நம்ம எதனா ஒன்று சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லணும். அந்த காஃபியை கொடு, நீ போய் வேலையை பாரு. ராஜராஜன் ரேவதி. சகல, இத பாத்தியா? ரேவதி போட்டிருக்கு, ஆஸ்திரேலியா போட்டிருக்குப்பா. ரேவதி என்ன ஆஸ்திரேலியாவா போகுது? ஆமா. ஆமா. யோ, அப்ப இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? ஆமா, எனக்கு தெரிஞ்சுதான். வாங்க, நான் சொல்றேன். எப்பா, இப்ப சொல்லுப்பா, எதுக்குப்பா ரேவதி ஆஸ்திரேலியா போகுது? அவளுக்கு பிடிக்காம நடந்த கல்யாணங்க. என்னையும் அவளுக்கு பிடிக்காது. அத்தை வேற சடங்கு சம்பிரதாயம்னு எதனா ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவளுக்கு இரிட்டேட் ஆகுதான். அவள் ஆல்ரெடி டிப்ரெஷன்ல தான் இருக்கா. இதனால இங்க இல்லாம எங்கேயாவது வெளியூர் போகணும்னு முடிவு பண்ணிட்டா. புரியல, அதுக்கு? அவ ஃப்ரெண்ட் ஒருத்தி ஆஸ்திரேலியால இருக்காளாம். அவ மூலமா பேசி அங்க ஒரு ஜாப் ஏற்பாடு பண்ணிருக்கா. எப்பா, என்னப்பா இது எதுவுமே என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்ட? வேணும்லாம் எதுவும் மறைக்கலங்க. இது யாருக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ரேவதி போறதுல எதுவும் தடங்கள் ஆயிடுமோன்னு தோணுச்சு. அது அவ கிளம்பி போற வரைக்கும் இது யாருக்கும் தெரியாம இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சேன். ஏப்பா, அப்போ பெங்களூர் போறேன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா போறதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிளானா? ஆமா. ஏப்பா, நீ எதுக்குப்பா இந்த வேலைக்கெல்லாம் உடந்தையா இருக்க? ஏங்க, அவள் அப்ராட் போனாலும் அதுக்கு தேவையான பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க. அதெல்லாம் அவளால் தனியாக பண்ண முடியாது. அதான் நான் கூடவே இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருந்தேன். ஏப்பா, கேட்கவே அப்படியே குளு குளு குளுன்னு இருக்குப்பா. உலகத்திலேயே அவள மாதிரி ஒரு பொண்டாட்டியும் பார்க்க முடியாது, உன்ன மாதிரி ஒரு புருஷனையும் பார்க்க முடியாது.